நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி, உங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பிரச்சனை எவ்வளவுதானே இருக்கட்டா எல்லாத்தையும் அசால்ட்டா பண்ணிட்டு போவாடா இந்த இலக்கியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அசால்ட்டா பண்றாங்க. கரெக்டா நம்ம அஞ்சலி இருக்காங்களா, அவங்க வந்து அந்த இளநீரை வாங்கி குடிக்கிறாங்க. அவளா வாங்கி குடிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை, நம்ம கார்த்திக் தான் வாங்கி தர்றாரு. கம்பல் பண்றது வந்து நம்ம ஜானகி உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இதுல எதனா விலங்கு இருக்குமோ, நம்மளுக்கு ஏதோ சம்திங் ராங் மாதிரியே இருக்கே அதுக்குன்னு சொல்லிட்டு அஞ்சலி ஃபர்ஸ்டே பிளான் பண்ணிடுறா. எப்படி இருந்தாலும் இது எதனா விலங்கு இருக்கும். எஸ்எஸ்கே ஃபோன் பண்ணி அப்பா இந்த மாதிரி தான் என்ன கூட்டின்னு போறாங்க, அதுக்கு முன்னாடி நீங்க போய் நிலவரம் எப்படி இருக்கு, எனக்கு எதனா ஆப் வைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஓகேம்மா நீ சொல்லிட்டு இல்லை உனக்கு நான் செய்யாம இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு பக்கம் ஓடி போயிடுறாங்க. போயிட்டு பார்த்தா அடடா இதுதான் பிளானேவா அப்படின்ற மாதிரி தான் ஷாக் ஆகுது ஒரு பக்கம். அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே ஷாக் ஆகிட்டு ஒரு பக்கம் நிற்கிறான். உடனே அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணி சொல்ல, அஞ்சலிருந்து ஒன்று தான் சொல்றா, எஸ்எஸ்கே அப்பா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, அந்த மருந்தை நீங்கள் எடுத்துருங்க, நான் வந்து அவங்க வந்து வீட்டுக்கு போன கூட எனக்கு மயக்கமே வரக்கூடாது, போய் அவங்க கூட அவங்க சண்டை போட்டோம், இவளுக்கெல்லாம் சரியான பாடத்தை போட்டோம், அதை விஷங்கிறதுனா சொல்லிட்டு அவ்வளோ பிரித்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அந்த லூஸ் மோஷனுக்கு போது என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாய்சன் மருந்து கலந்து விட்டுறாங்க. இவங்களே கரெக்டாக கொஞ்சம் நேரங்கிற மாதிரி அதை தெரிஞ்ச டாக்டர் மூலிமா ரெடி பண்ண பார்க்குறாங்க. அதை சாப்பிட்டு உடனே மயக்கம் போட்டு இருந்தாலும் ஒரே செகண்டில் உடனே பைக்கில் ஒரு பக்கம் தூக்கின்னு போகிறாங்க. கரெக்டாக நம்ம அஞ்சலி எந்த ஹாஸ்பிட்டல் நினச்சாலும் அதுக்கே தூக்கின்னு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த டாக்டர் வந்து யார் இவளுக்கு பாய்சனை கொடுத்தது, எதெல்லாம் இருந்துச்சு பாய்சன் சொல்லிட்டு காற்று ஒரு பக்கம் விசாரிக்கிற போது தான் தெரிய வருது அந்த இளநீர்லாம் பாய்சன் கலந்துருச்சுன்னு சொல்லிட்டு. எப்படி இது பேதி மாதம் தான் நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிறாங்க நம்ம இலக்கிய ஒரு பக்கம். லாஸ்ட்டில் பார்த்தா தெரியுது இது எல்லாமே அந்த எஸ்எஸ்கேவும் அஞ்சு சேர்த்து போட்ட சதி திட்டங்க. கரெக்டாக இதில் வந்து நம்ம இலக்கிய அப்பாவையா மாட்டினாங்க. இதுக்கு தான் சொல்றது, தான் உண்டு தான் பொழப்புண்டு நம்ம இது உண்டுன்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிறத விட்டு அடுத்தவனை பற்றி நம்ம யோசிச்சா இப்படி தாங்க, அடுத்தவன் திருத்தணும் நல்ல பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா நாஸ்ல நம்மளுக்கு தான் கெட்ட பேர் வரும். நம்ம இலக்கியாவுக்கு அந்த மாதிரி தான் வருது. ஆனால் நம்ம கார்த்தி இதை நம்பவே இல்லை. கார்த்தி தெளிவாக புரிஞ்சிடறாரு இதில் ஏதோ ஒரு வில்லங்க இல்லை அஞ்சலி தான் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு உடனே இலக்கிய அண்ணியை திட்டுற மாதிரி திட்டி லாஸ்ட்டில் அஞ்சலி வாங்கி உண்மையை வர வச்சிடறாரு. அஞ்சலி இனிமேல் அந்த சொத்தை நம்ம கொடுக்க கூடாது, நல்ல வேலை எனக்கு கடத்தவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும் ஃபர்ஸ்ட் எஸ்எஸ்கேவுக்கு. எப்படியும் எனக்கு கடத்தாம தான் நான் தெரியாம முட்டாள்தனமாக சொத்தை கொடுத்துருப்பேன். நீ கூட என்ன தெளிவாக சொல்லி புரிய வச்சுக்கலாம்ல, நானும் உங்களுக்கு சொன்ன கார்த்தி உங்களுக்கு தான் புரியல, அதனால தான் நான் எஸ்எஸ்கே போவோம் நானும் சேர்த்து தான் உங்களை கடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வளர்றா உடனே பலான்னு ஒரு அடி உழுது பாருங்க. ஜானி இருந்து ஒட்டு கேட்டுனாங்கிறாங்க, என்னடா கார்த்தி இப்படி மாட்டானான்னு சொல்லிட்டு. ஆனால் அப்புறம் பார்த்தா ட்விஸ்ட்டு, உன் வாயில இந்த உண்மையை வராக்கிறதுக்கு தான் நீ இப்போ பேச வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பலாப்பலாம் நடி வந்து உன் வயிற்றுல குழந்தைன்ற விஷயம் தெரிஞ்சு பசி, நீ எப்போ வயிற்றுல வச்சு சத்தியம் பண்ணியோ இப்போ நீ உண்மையாக சொன்னி இதுலேருந்தே தெரிஞ்சு பசி உன் வயிற்றுல குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு. அவங்க சொன்ன போது கூட நான் நம்பலை, ஆனால் நீ பண்ணதில் எல்லாமே எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மொபைல இதுக்கு மேலே அந்த வீட்டில் இருந்து உனக்கு ஒன்றே போடுவேன், நீயா ஓடிடு கண்ணுக்கு தெரியாமல் ஓடுறு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணு தெரியாமல் ஒரு பக்கம் திருத்தன்னு முழிக்கிறார் நம்ம அஞ்சலி. வாழ்வே மாயும் இந்த வாழ்வே மாயம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு ஒரு பக்கம் தெரிய ஆரம்பிச்சாங்க. இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க்கைன்னா இப்படி தான், எந்த நேரத்தில் எப்படி மாறுன்னு சொல்லிட்டு யாராலையும் அவ்வளோ அசால்ட்டாக சொல்ல முடியாது. எல்லாமே ஒரு தத்ரூபமாக நடந்துன்னு இருக்கு. அந்த தத்ரூபமான நிகழ்வில் இதுவும் ஒரு விஷயம்னு சொல்லிட்டு நினைக்கலாம். சரி, இப்படி ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கும்போது மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது முதல் விஷயம் ஒன்றே ஒன்று தான். 1 by 1 பார்க்கலாம் வாங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.